யார்ட்டையும் பேச மாட்டாப்ல, தனியாவே இருப்பாப்ல, குளிக்கிறதே கிடையாது. சைக்காலஜி மாதிரி சவுண்டு பிடிக்காது. ஒரு 4 பேர் போய் ஏதாவது பேசணும்னா மிரட்டுவாரு, நான் கண்ணாடி ஷூட் பண்ணுவேன். கொடைக்கானல்ல பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தர் ஸ்வீடன் நாட்டை சார்ந்தவர் கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல இந்த இடத்துல ஒரு பழைய கார்லயே வாழ்ந்துகிட்டு இருக்காராம். அதுதான் அந்த கார் துருப்பிடிச்சு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு. அவர் வந்து ஸ்வீடன் நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ நம்ம ஊர்ல ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா எது உண்மைன்றது தெளிவா தெரியல. ஆனா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா ஒரு கார்லயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நாங்க வந்ததுல இருந்து பாக்குறோம், அவர் கார்ல இருந்து அந்த கண்ணாடி இறக்கி ஏதோ ஒரு விஷயத்தை தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தாரு. ஆனா பார்க்க ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு. பேசுவாரானு தெரியல. யாருன்னு அவர், எப்படின்னு, என்ன மாதிரி கேரக்டர்? அதாவது அவர் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். ஆராய்ச்சி பண்றாங்கன்னு சொன்னாங்க. இல்ல கிடையாது, அது ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல. அவர் வந்து ஒரு சைக்காலஜி மாதிரி சவுண்டு பிடிக்காது யாருக்குமே. அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது சவுண்டு. 4 பேர் போய் பேசினா ஓவரா பேசுவாரு. அவர் வந்து ஒரு சைலண்டா இருக்க ஆள். அவர் சைலண்ட். அவருக்கு வந்து மென்டல் டார்ச்சர் வந்து அப்படிதான் இருக்கு. சடனா கோபப்பட்டு கத்திடுவாரு. அதாவது ஒரு 4 பேர் போய் ஏதாவது பேசினோம்னா ஏன் அப்படி இப்படின்னு கண்டு இருக்கேன். ஆனால் வந்து கன் கிடையாது, சும்மா மிரட்டுவாரு, நான் கண்ணை ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு. கன் இல்லை, ஆனா இல்லை இருக்குன்ற மாதிரி சொல்லுவாரு. இவருக்கு பெஸ்ட் மெக்கானிக்கல் வந்து ராஜேந்திரன். ஓகே, அவர் வண்டியை மெக்கானிக் பண்றோம். ஆமா, காலையில வந்து சாப்பாடு வாங்க போவாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மணிக்கு சாப்பாடு வாங்க போவாரு. வந்து இருந்துக்குவாரு. வேற மற்றபடி குளிக்கிறதோ மற்றபடி எதுவுமே கிடையாது. அவர் வண்டியை நீங்க பார்த்துருப்பீங்க, ஃபுல்லா குப்பையா தான் இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா அவருக்கு வந்து நாய்ஸ் வந்து அவரு கண்ட்ரிலேயே பிடிக்கல அவருக்கு. அதனால அவர் தனிப்பட்ட முறையில வச்சிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து பணம் கொடுத்து நீ உனக்கு எது பிடிக்கும் போது நம்ம இந்தியா பிடிச்சிருக்கு. அவருக்கு நிறைய பேர் சைக்கோலாம் சொல்றாங்க. சைக்கோ கிடையாது. அவர்கிட்ட நீங்க பேசினது உண்டா, பழகுனது உண்டா? நான் பேசியிருக்கேன். நீ இப்போ ஏன் குளிக்க மாட்டேன்ற, ஏன் இப்படி இருக்க, ஒரு நல்ல ஒரு லாட்ஜ் எடுத்துருக்கலாம்ல. ஐ டோன்ட் லைக் தட் லாட்ஜ். எனக்கு வந்து மாதம் 1000 ரூபா 3000 ரூபா வருது. நான் நல்லா ஜாலியாக இருப்பேன் என் வண்டியிலேயே. இப்போ நான் யாராவது வந்து பேசணும்னு நினச்சா கத்துறது உண்டா, சண்டை போடுறது உண்டா? இல்லை, அதாவது எப்படின்னு கேட்டால் ரொம்ப டீசெண்டாக போய் பேசினா அமைதியாக இருப்பாப்ல. ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசணும்னா கத்திடுவான், டென்ஷன் ஆகிடுவார். இறங்கி காரை விட்டு இறங்கி வந்து கோவப்பட்டதெல்லாம் உண்டா? அதெல்லாம் உண்டு. நம்ம தீபாவளிக்கெலாம் வச்சுருப்போம்ல ஒரு பிஸ்டலு, இந்த வேட்டு வெடிக்கிறது வச்சுருப்போம்ல, ஷூட் யூ அப்படி இப்படின்னு போகல, அவ்வளோதான். ஆனால் அதள்கிட்ட இறக்க குணமும் இருக்குது. அங்கே வந்து ஒரு 2-3 பேர் இருக்கானுங்க. காலையில் வருவானுங்க, வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு 10 ரூபா 20 ரூபா வேணும்னும் போது எடுத்து கொடுப்பான். அப்படியா? அந்த குணமும் இருக்குது என்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த நாய் போனால் குலைக்கும், குருவிங்க நிறையா வரும் அந்த இடத்துல. அந்த அதுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாப்புல. இப்போ நீங்கள் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுனீங்கன்னு வச்சுங்க, இவர்கிட்ட என்ன பேசுறது அப்படின்ட்டு போயிடுவீங்கல்ல. இல்லை, அதை திருப்பி நான் உங்களை விரட்டி வந்து பேசும்போது உங்களுக்கு கோவம் வரும், விரட்டுவீங்க. அந்த மாதிரி அந்த ஆள் ஒரு கேரக்டர். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு 25 வருஷமா தெரியும். ஆனால் அங்கேயே சைலண்டாக இருக்காரு ஒரு பார்ட்னர். ஆமாம், சைலண்டாக இருந்தோம்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது, யார்ட்டையும் பேச மாட்டாப்புல, தனியாகவே இருப்பாப்புல, குளிக்கிறதே கிடையாது. ஒரு நாள் அந்த ஆள் மேலே தண்ணி பட்டதே கிடையாது. ஹாய் சார், வணக்கம். How are you? We just looking to see the reason. We came to know an interesting person like you. Like you have been staying like 30 years, sir. You've been staying in. So we are just curious about you. So we just came. Sir, how long you are staying in the car, sir? Also, I came from Sweden. Okay. 32 years back. We will fly to Trivandrum. Okay. I am a PhD. Oh, you did PhD, sir? Okay. So I am a psychotherapist. Okay. People always tell me lies. Why are you staying in the car itself, sir? Why are you not coming outside or not going somewhere else? Why are you staying in the car itself, sir? What is the reason? I came also 32 years back.